இந்த ஓம் நித்யானந்தேஸ்வர பரமசிவ சமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரி பரமசிவ சக்தி மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். உலகம் முழுவதிலும் இதயத்தாலும் இணையத்தாலும் இணைந்திருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், பார்வையாளர்கள் அனைவரை வணங்கி வரவேற்கின்றேன். இன்று கைலாச நித்யானந்த ஜெயந்தி மகோத்சவம், நித்யானந்தோத்சவம், ஜெயந்தி பிரம்மோத்சவத்தின் 2வது நாள் பூர்வாங்க பூஜைகள் நிகழ்கின்றன. உலகம் முழுவதிலும் இருக்கும் கைலாசங்களிலும், கைலாசா திருவண்ணாமலை, கைலாசா லாஸ் ஏஞ்சலிஸ் மற்றும் எல்லா கைலாசங்களிலும் இந்த பிரம்மோத்சவத்திற்காக, சத்சங்கத்திற்காக ஒன்று கூடியிருக்கும் அன்பர்களையும், பக்தர்களையும், சீடர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். மராஸ் டிவி மலேசியா, வாழ்ந்து பார்க்கலாம் வாடா, ராணி ஆன்லைன், பிரபாகர் கலைக்கூடம், இளைய பாரதம் மற்றும் பல்வேறு இணைய தொலைக்காட்சிகள் மூலமாக இணைந்திருக்கும் கைலாயத்தின் எல்லா தொலைக்காட்சிகள் வழியாகவும் இணைந்திருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். கதவை திற, காற்று வரட்டும். 28 நாள் தொடர் தியான சத்சங்க ஞான ரசவாத நிகழ்வில் இன்று 2ஆம் நாள். பல அன்பர்கள் ஆழமான தேடுதல் உடைய, நேர்மையான ஸ்ரத்தையான தேடுதல் உடைய பல அன்பர்கள் உங்களுடைய கேள்விகளை அனுப்பியிருக்கின்றீர்கள். தேடுதலோடு கேள்விகளை அனுப்புகின்ற எல்லோருடைய கேள்விகளுக்கும் இந்த 28 நாட்களில் பதிலளிக்கின்றேன். அது மட்டும் இல்லாம ஏறத்தாழ ஒரு 10,000 சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இந்த சத்சங்கங்கள் நேரலையிலோ அல்லது அதற்கு பிறகு காணொளியாகவோ வெளியிடப்படுகின்றன. அதுல போடப்படுற கமெண்ட்ஸ் எல்லா சேனல், எல்லா பிளாட்ஃபார்ம், எல்லா இன்ஸ்டாகிராம், எல்லா ஃபேஸ்புக்
பேஜஸ் எங்கெங்கெல்லாம் இந்த சத்சங்கங்கள் வெளியிடப்படுகின்றதோ அங்க நீங்க போடுற எல்லா கமெண்ட்ஸையும் ஏஐ மூலமா ஸ்கிராப் பண்ணி சென்டிமெண்ட் அனலைசிஸ் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸோட சாரங்களை தொகுத்து அவைகளையும் கேள்வியாக கொண்டு அவைகளுக்கும் பதிலளிக்கின்றேன். இன்னைக்கு முதல் கேள்வி, பல பேர் நேற்று சத்சங்கத்துக்கு பிறகு எழுதியிருக்கிற கேள்வி, சாமி நீங்க சொல்ற நிலை பற்றி புரிகின்றது, ஆனால் நான் அதை அடையவில்லையே என்கின்ற ஏக்கம்தான் வருகின்றது. எப்படி அதை அடைவது? நான் ஞானமடையவில்லையே, அந்த முழுமையான சுத்தமான பியூர் விட்னஸிங் சாட்சியாக இருக்கின்ற சுத்த சாட்சி பாவம், பரம சாட்சி பாவம், பரம சாட்சித்தன்மை எனக்குள் மலரவில்லையே, அதை எப்படி மலரச் செய்வது? ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள இருந்து அந்த பரமானுபூதியை, பரமசாட்சி நிலையை நீங்கள் உணரவில்லை என்று யார் சொல்லுகிறார்கள் என்று ஆழ்ந்து பாருங்கள். எங்கிருந்து அந்த எண்ணம் எழுகிறது என்று ஆழ்ந்து பாருங்கள். எங்கிருந்து சுய சந்தேகங்களுக்கான, அதாவது நீங்கள் அதை அடையவில்லை, அந்த அனுபூதி உங்களுடையது இல்லை, நீங்கள் அந்த நிலையில் இப்போது இருக்கவில்லை, அது நீங்கள் அல்ல என்று உங்களுக்குள் சுய சந்தேகங்களை அடுக்குகின்ற அது யார்? அது எது? சுய சந்தேகத்தை, சுய மறுப்பை, சுய வெறுப்பை அடுக்குகின்றது யார்? எனக்கு இந்த அனுபூதி நடக்கலையே, எனக்கெல்லாம் நடக்குமா, இது எனக்கெல்லாம் சாத்தியமா, எனக்கு உங்களை பத்தி தெரியாது சாமி, உங்களை பத்தி எனக்கு தெரியாது சாமி, இதெல்லாம் எங்க சாமி முடிய போகுது, இதெல்லாம் எங்க சாமி நடக்க போகுது? என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது சாமி, எனக்கெல்லாம் போய் இந்த அனுபூதி வருமா? அதுக்கெல்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும், எவ்வளவு தவம் பண்ணியிருக்கணும்? சுய சந்தேகம், சுய வெறுப்பு, சுய மறுப்பு, இவை எங்கிருந்து உருவாகின்றது? எங்கிருந்து அவைகள் வெளிப்படுகின்றன அப்படின்ற அந்த மூலத்தை ஆழ்ந்து பாருங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் இருக்கும் எந்த எண்ணமுமே நீங்கள் உருவாக்கியது அல்ல. இதுதாங்க நான் உங்களுக்கு சொல்ற மிகப்பெரிய நல்ல செய்தி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. வேற ஒண்ணுமே இல்லைங்கய்யா. சின்ன வயசுல இருந்து உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் உங்களை பார்த்து எரிந்த வார்த்தைகள், அது மொத்தமா உள்ள சேர்ந்துட்டு உங்களுடைய கட்டுப்பாட்டுல இல்லாம அது பாட்டுக்கு தானா சில எண்ணங்கள் ஆழமா வெளியில வரும். அந்த ஈகோ சிஸ்டம் ஒரு பெரிய நீர்ப்பரப்பிலே, ஏரியிலே அல்லது கடலிலே வருகின்ற அலை போல அந்த ஈகோ சிஸ்டத்துல தானா நடந்துட்டு இருக்கும். ஏன் வருகின்றது, எதற்காக வருகின்றது, எந்த சூழ்நிலையில் வருகின்றது, வெளியில நடக்கின்ற நிகழ்வுகளுக்கு ரெஸ்பான்ஸா வருதா, எந்த லாஜிக்கும் இருக்காது.
சற்று ஆழ்ந்து பாருங்கள். உங்க மொத்த வாழ்க்கையுமே பெரும்பாலானவர்கள் ரியாக்ஷன் மோட்லயே முடிச்சிடுறீங்கயா. உங்களுடைய மனத்தை 3 பாகமா பிரிக்கலாம். நீங்கள் கான்ஷியஸா திங்க் பண்ணி நீங்க தான் உள்ள இருந்து கமாண்டை ஜெனரேட் பண்ணுவீங்க. நீங்க தான் அந்த கமாண்டை கேட்பீங்க. அது ஒரு பாகம். அது எப்பனா கான்ஷியஸா உட்கார்ந்து தியானம் பண்ணும் பொழுது, இல்ல கான்ஷியஸா சிந்திக்கும் பொழுது, கான்ஷியஸா உங்களுடைய வாழ்க்கையை டிசைன் பண்ணும் பொழுது அப்ப நடக்கிறது. 2வது, யாரோ உள்ளுக்குள்ள இருந்து பேசிட்டு இருப்பாங்க, கேட்கறது மட்டும்தான் நீங்க. அன்கான்ஷியஸா ஒரு தாட் வரும். ஒரு கார் வாங்கினா என்ன, இந்த இதுதான் நல்லா இருக்குமே, பக்கத்து வீட்டுக்காரன் வச்சிருக்கான் பாரு, எதிர் வீட்டுக்காரன் மாமா ஒருத்தர் வாங்கிட்டாரு பாரு, மச்சான் பிளாட் வாங்கிட்டான் பாரு, நாமளும் வாங்கணும் பாரு, அப்பதான மரியாதை இருக்கும் வரும். அதுக்கு உங்களுக்குள்ளேயே இன்னொரு தாட், அதெல்லாம் வாங்கினா அவ்வளவுதான், லைஃப் நாசமா போயிடும். அதுக்கப்புறம் எவன் கடனுக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிறது, கடன்ல முழுகி இன்னும் இருக்கிறதும் சுத்தமா காணாம போயிடும். உங்களுக்குள்ளேயே அது பாட்டுக்கு தானா ஃபைட் பண்ணும். இதுல நீங்க கான்ஷியஸா எந்த இன்வால்வ்மெண்ட்டுமே ஆக மாட்டீங்க. ஆசையோ, அதற்கு எதிராக நடக்கும் போராட்டங்களோ, பயங்களோ, இது எதுவுமே நீங்க இன்வால்வ் ஆக மாட்டீங்க. கமாண்ட் உள்ள இருந்து ஜெனரேட் ஆகும், கேட்கறத மட்டும்தான் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. ரியாக்ஷனரி பார்ட் ஆஃப் லைஃப் இது 2வது. 3வது, கமாண்ட் ஜெனரேட் ஆகிறதும் உங்களுக்கு தெரியாது, லிசன் பண்றதும் நீங்க கிடையாது. அது என்ன, அந்த டீப் ஸ்லீப் இல்ல ட்ரீம் ஸ்டேட், அதுல நடக்கிற திங்கிங் ப்ராசஸ். கமாண்ட் ஜெனரேட் பண்றது நீங்க கிடையாது, கேட்கறது நீங்க கிடையாது. இந்த 3வது நிலை, இந்த முதல் நிலை நீங்களே கமாண்டை ஜெனரேட் பண்ணி நீங்களே கேட்பீங்க. அதுக்கு சத்துவ நிலைன்னு பேர். நீங்க ஜெனரேட் பண்ண மாட்டீங்க, யாரோ ஜெனரேட் பண்ணிட்டு இருப்பாங்க உள்ள. அது ஆட்டோ பைலட் மோட்ல ஓடிட்டு இருக்கும். லிசன் பண்றது மட்டும்தான் நீங்க. அடிமை, கேட்டுக்கிற அடிமை தான் நீங்க. பேசிட்டு கமாண்டை ஜெனரேட் பண்றது வேற யாரோ. இதுதான் ரஜோ நிலை. ஜெனரேட் பண்றதும் நீங்க இல்ல, கேட்கறதும் நீங்க இல்ல. அது தமோ நிலை. 99.999% மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை 99.99% நேரத்தை ரஜோ நிலையில்தான் கழிக்கின்றார்கள். அப்படின்னா ஏன் கமாண்ட் ஜெனரேட் ஆகுது, யாரு ஜெனரேட் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. யாரோ ஜெனரேட் பண்றாங்க, நீங்க கேட்டுக்கிறீங்க, அவ்வளவுதான். பல நேரத்துல வெற்றாவன பரவாயில்லடா, வரது அப்புறம் பார்த்துக்கலாம்டா, என்னடா ஆயிட போகுது, கமாண்ட் ஜெனரேட் ஆகும். இது என்ன, எங்கேயோ ஒரு சினிமாலேயோ இல்லை வேற யாரோ ஒருத்தர் நிகழ்வுலையோ இல்லை வேற யாரோ உங்களை உசுப்பேத்தி விடுறதுக்காக உங்க தலையில போட்டது. கமாண்ட் ஜெனரேட் ஆகும், நீங்க அதை ஒபீடியண்டா கேட்டு போய் வெட்டிடுவீங்க. ஆனா அதுக்கப்புறம் வர்ற சைடு எஃபெக்ட், போலீஸு, கோர்ட்டு, கேஸு, ஜெயிலு, அதை உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. உள்ள இருந்து கமாண்ட் என்ன ஜெனரேட் ஆகும், வர்றது அப்புறம் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு. ஆனா வரும்போது ஃபேஸ் பண்ண முடியுமா? முடியாது. உங்கள் வாழ்க்கை ஆல்மோஸ்ட் பெரும்பாலும் 99.99% மக்கள் 99.9% நேரம் இந்த மாதிரி கமாண்ட் ஜெனரேட் பண்றது நீங்க இல்லாம அது தானா ஜெனரேட் ஆகுது. கேட்டுக்கிறத மட்டும்தான் நீங்க செய்யறீங்க. இதுல கொடுமை என்னன்னா, அந்த மாதிரி ஜெனரேட் ஆகிற கமாண்டு சில நேரத்துல நீங்க 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கட்டி வைத்த வாழ்க்கையே ஒரு வினாடியில சீரழிச்சு விட்டுருவீங்க.
தூக்கி போட்டுருவீங்க, உடைச்சி விட்டுருவீங்க, அழிச்சு விட்டுருவீங்க. பல ஆண்டுகள் கட்டி வைத்த உறவுகள், பல ஆண்டுகள் கட்டி வைத்த வியாபாரம், பல ஆண்டுகள் கட்டி வைத்த பல நல்ல விஷயங்களை இந்த ஒரு சிங்கிள் கமாண்ட்னால, அந்த கமாண்ட் யார் கொடுக்குறாங்கன்னே தெரியாது, அந்த மாதிரி வர கமாண்ட்னால அழிச்சிருவீங்க. ஆழ்ந்து பாருங்க, உங்களுக்குள்ள இந்த மாதிரி தொடர்ந்து யார் இந்த கமாண்ட்ஸை ஜெனரேட் பண்றது, எங்க இருந்து கமாண்ட் வருது, ரியாக்ஷன் பண்றத நிறுத்துங்க. இந்த 28 நாள் மட்டும் தயவு செஞ்சீங்க எல்லோரும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு உயர்நிலை வேணும்னு தேடுற எல்லோரும், உடல் நலம் வேணும்னு நினைக்கிறீங்களா, மனநலம் வேணும்னு நினைக்கிறீங்களா, பொருளாதார வளம் வேணும்னு நினைக்கிறீங்களா, ஆன்ம அனுபூதி வேணும்னு நினைக்கிறீங்களா, என்ன நினைத்தாலும் இந்த ஒரே ஒரு விஷயத்தை பண்ணுங்க. இந்த 28 நாளும் ரியாக்ஷன் பண்றதே நிறுத்திருங்க. யார் உள்ளுக்குள்ள இருந்து கமாண்ட் ஜெனரேட் பண்ணாலும், என்ன மாதிரி கமாண்ட் ஜெனரேட் ஆனாலும் ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணாம சைலண்டா எங்க இருந்து அந்த கமாண்ட் ஜெனரேட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. சாட்சியா பாருங்க. நீங்க கேட்கலாம், அப்ப நான் எப்படி சாமி ஆபீஸ் போறது, வேலை பண்றது, அதெல்லாம் தானா நடக்கும். நல்லா புரிச்சுக்கோங்க. உங்களுடைய கான்ஸ்டன்ட் அன்எண்டிங் டிஸ்ட்ராக்ஷன், டைவர்ஷன், எஜிடேஷன், இதெல்லாம் பண்ற அந்த பர்சனாலிட்டி, அந்த ஐடென்டிட்டி, அந்த மனம் இல்லாமலேயே உங்களுடைய வாழ்க்கையை நடத்த முடியும். சிறு பழக்கம் தாங்க. நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு. அது மாதிரிங்கயா, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், சமாதி மனப்பழக்கம். அவ்வளவுதான். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், பரமானுபூதி மனப்பழக்கம். ரொம்ப எளிமையா சொல்றேன். வெறும் இந்த 28 நாள் மட்டும் ரியாக்ட் பண்றதை விட்டுட்டு உள்ள என்ன நடக்குதோ அப்படியே சாட்சியா பாருங்க. உங்களுக்கு அனுபூதி இல்லை, இதெல்லாம் பண்ணா வந்துருமா? அவரே எங்கேயோ ஒரு நாட்டுல கைலாசத்துல உட்காந்துட்டு எதையோ பேசிட்டு இருக்காரு, அதையெல்லாம் கேட்டு நீ பண்ணிட்டு இருக்கியே. மனம் இல்லாத சந்தேகங்களை கிளப்பும். சுய சந்தேகம், குருவின் மீது சந்தேகம், சுய மறுப்பு, குருவை மறுத்தல், சுய வெறுப்பு, குருவை வெறுத்தல், இல்ல வாழ்க்கை எல்லாத்து மேலேயுமே வெறுப்பு, எல்லாத்து மேலேயுமே சந்தேகம், எல்லாத்து மேலேயுமே ஃப்ரஸ்ட்ரேஷன். இப்படி எந்த கமாண்ட் உள்ள இருந்து ஜெனரேட் ஆனாலும் சாட்சியாக பாருங்கள். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், சமாதியது மனப்பழக்கம். சாட்சியாக நின்று பார்க்க துவங்கும் இந்த மனம் உங்களை மனங்கடந்த நிலைக்குள் ஆழ்த்திவிடும். ஒரு சில ஆழமான ரகசியங்கள் சொல்றேன் கேட்டுங்க, பரம ரகசியங்கள். உங்க வாழ்க்கையில வர்ற எல்லா பயமுமே மிஸ் அண்டர்ஸ்டுட் எக்ஸைட்மெண்ட்டுங்க. அதாவது
வரம்பில்லாத உற்சாகம். கங்கை காட்டாற்று வெள்ளமா பொங்கி வரும்போது அதை பார்த்து பயப்படுற மனிதன் ஒரு சின்ன அணைய கட்டிட்டு அதுக்குள்ள தண்ணிய வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு அப்படியே வாழ்ந்துடலாம், சேஃபா இருக்கும் அப்படின்னு விளையாட ஆரம்பிக்கிறான். அதே மாதிரிதான் இங்க உங்க வாழ்க்கை. பொங்கி பெருகும் எல்லையில்லா உற்சாகம், எல்லையில்லாத சாத்தியக்கூறுகள், பாசிபிலிட்டி. அதை பார்த்து பயந்து உங்களுக்கு நீங்களே ஒரு விதமான என்னால இதுதான் முடியும், அதுதான் முடியும், இதை ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சு இதை ஃபர்ஸ்ட் நான் பண்ணேன், இப்படின்னா தான் நான் எதுலையும் உருப்படியா இருப்பேன். உங்களுக்கு நீங்களே உங்க எக்ஸைட்மெண்ட்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏதோ உங்களுக்கு பாதுகாப்பு போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி உருவாக்கிக்கிற உணர்ச்சி தாங்க பயம். Fear is nothing but misunderstood excitement. அளவில்லாத அளப்பரிய உற்சாகம், சத்தியத்தை கண்முன் பார்க்கும் பொழுது அது ரொம்ப பெருசா தெரியறதுனால நம்மளால இவ்வளவு பெரிய கங்கையை ஹேண்டில் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு நீங்களே ஒரு கற்பனையை பண்ணிக்கிட்டு நீங்களே ஒரு சின்ன அணை மாதிரி கட்டிக்கிட்டு ஒரு சின்ன நீச்சல் குளம் அளவுக்கு வச்சுக்கிட்டு அதுல விளையாடிக்கிட்டு இருக்கிறது. குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறது, கிணத்து தவளைன்னு சொல்லுவோமே. கிணத்து தவளை எவ்வளவு தூரம் எத்துணை முறை குதித்தாலும் தாவினாலும் கிணற்றுக்குள்ளேயே கிடந்து இறந்து போகும். அதனால இந்த பயக்கட்டுக்குள் உங்களை உருவாக்கிக்கிட்டு நீங்க எவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருந்தாலும் ஒரு கப்பு டீக்குள்ள அடிக்கிற புயல் தாண்டா, போடா போடா. ஒரு டீ கப்புக்குள்ள அடிக்கிற புயலால என்னையா நடந்துட முடியும்? அது மாதிரி பயத்தால் உங்களை கட்டிக்கொண்டு நீங்கள் எவ்வளவு பெரிய சாதனை செய்து விட்டதாக உங்களை நீங்களே மெச்சிக்கொண்டாலும் அது வெறும் உங்கள் சாத்தியத்தில் 1% கூட இல்லை. உங்களுடைய கடந்த கால வலிகளும் தோல்விகள்னு நீங்க நினைக்கிற நிகழ்வுகளும் கொஞ்சம் ஆழ்ந்து யோசிங்க. ஆழ்ந்து பாத்தீங்கன்னா உங்க கடந்த காலத்தை பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்தே கற்பனை உருவாக்கம்ங்கயா. இறந்த காலம் உண்மையில இறந்து விட்ட காலம். ஆனா அந்த இறந்த காலத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கிற கற்பனை உருவாக்கம். இப்ப மாடர்ன் டே சயின்ஸ் ரொம்ப அருமையான அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. RAS சொல்றாங்க. நம்முடைய நம்பிக்கைகளை சார்ந்துதான் நாம 11 மில்லியன் இன்ஃபர்மேஷன் நம்ம மைண்டுக்கு வரும்போது அதுல வெறும் 50 இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் எடுத்து நம்ம வாழ்க்கையை கட்டமைக்கிறோம். அது நிகழ்காலத்திலேயே. கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நம்பிக்கைகளை வைத்து நம்முடைய கற்பனைகளை வைத்து கொண்டுதான் நாம கடந்த கால நிகழ்வுகளையே கட்டமைக்கிறோங்கய்யா. நீங்க உங்களுடைய கடந்த காலம் என்ன
உங்க நினைவுல வச்சிருக்கீங்களோ அதுக்கும் கடந்த காலத்துல நடந்த ஃபேக்ட்ஸ் நிஜத்துக்கும் சம்பந்தமே இருக்காதுங்கய்யா. சற்றே தள்ளி நின்று சாட்சியாக பார்த்தீர்களானால் நான் சொல்றது முழுசா உங்களுக்கு புரியும். சாட்சியா நின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்றது புரியும். ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீர் பொங்கும். ஆஹா, எவ்வளவு பெரிய சத்தியம் புரிஞ்சுது, இந்த வாழ்க்கையில இதுக்கு மேல துக்கமே இல்லையடான்னு புரியும். இன்னொரு பக்கம் பெருந்துக்கம் பொங்கும். என்னடா இவ்வளவு வருஷத்தை வீணடிச்சிட்டோமே அப்படின்னு. ஒரு கண்ணில் ஆனந்த கண்ணீரும் ஒரு கண்ணில் இத்தனை வருஷத்தை வீணடிச்சிட்டமேன்ற துக்க கண்ணீரும் பொங்க வைக்கும் பரம சத்தியம் இது, புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கடந்த காலத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து, உங்க கடந்த காலத்தை பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்தை பேஸ் பண்ணி தான் உங்களை பத்தியே உங்களுக்கு ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணுவீங்க. அதை வச்சுதான் உங்க வாழ்க்கையில எல்லா எதிர்கால முடிவையும் எடுப்பீங்க. என்ன பிசினஸ் பண்ணலாம், என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த மாதிரி வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கலாம், இல்லை எந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை எடுக்கலாம். மேஜரான உங்களுடைய எல்லா முடிவுகளையும் உங்களுடைய கடந்த காலத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து, அதாவது உங்களால என்னென்னலாம் சாதிக்க முடியும், எதெல்லாம் நீங்க ஜெயிப்பீங்க, எதெல்லாம் நீங்க தோப்பீங்க, என்ன பண்ணா, இந்த மாதிரிலாம் நீங்க ஒரு கருத்துக்கள் வச்சிருக்கீங்க. அது மொத்தமுமே சத்தியம் சாராத கற்பனை கட்டுரு. அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் எதிர்காலம் மிகப்பெரிய சாத்தியமும் அளவில்லாத உற்சாகமும் தெளிவும். அப்படியே ரீசெட் பட்டனை தட்டி விட்டு ரீஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குங்க. மொத்தத்தையும் டெலீட் பண்ணிட்டு, பாஸ்ட டெலீட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா ஃப்ரெஷ்ஷா லைஃப் ஆரம்பிக்கிற அந்த சக்தியும் உற்சாகமும் தைரியமும் வந்துடும். உங்களுடைய கடந்த கால வலிகள், காயங்கள், அதை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து, இது எல்லாமே போலிங்கயா. கொஞ்சம் சாட்சியா பாருங்க. வெறும் இந்த 28 நாள் மட்டும் எனக்கு கொடுங்க. எனக்கு கொடுங்கன்னா நான் உடனே உங்களை ஆசிரமத்துக்கு வந்துருங்கன்னா கூட கூப்பிடல. அப்படி வந்திருக்க முடிஞ்சா வாங்க. திருவண்ணாமலை கைலாசா திருவண்ணாமலையோட கதவுகள் திறந்தே இருக்கின்றன. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இலவசமாக பரமசிவசேனை நிகழ்ச்சி நடக்குது. உணவு, தங்குமிடம், வகுப்புகள் அனைத்தும் இலவசமாக கொடுத்து வகுப்பு கொடுக்கிறேன். அது 5 லட்சம் ரூபா பெருமானுடைய ப்ரோக்ராம் இலவசமா கொடுக்கிறேன். அது ஒரு பக்கம். 2வது, இந்தியா முழுக்க யாத்திரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, பரிவிராஜ யாத்திரையா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 1 மாத வகுப்பையும் இலவசமா கொடுத்து, 5 லட்சம் ரூபா பெருமானுடைய வகுப்பையும் இலவசமா கொடுத்து, நீங்க யாத்திரை போறதுக்கு குறைந்தபட்சம் 1 லட்சமாவது ஒவ்வொருவருக்கும் செலவழிக்கின்றேன். நீங்க பல்வேறு ஸ்பிரிச்சுவல் ஈகோ சிஸ்டம் எல்லாம் பார்த்து வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்காக, வாழ்க்கையை அறிந்து கொள்வதற்காக, வாழ்க்கையில் மலருவதற்காக. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 28 நாள் மட்டும் நீங்க
கைலாச திருவண்ணாமலைக்கு வர முடியலைனாலும் வீட்டில் இருந்தபடியேவாவது இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. உங்களுக்குள்ள என்ன ரியாக்ஷன் நடந்தாலும், உங்களை பத்தி நீங்க பாஸ்ட், உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்துக்கள், வலிகள், வேதனைகள், துக்கங்கள், எதை நினைச்சா இம்மீடியட்டா ரியாக்ட் பண்றீங்களோ, கொந்தளிச்சு வெடிச்சு விடுறீங்களோ, அவை எல்லாவற்றையும் சாட்சியா பாருங்க. யாரை பார்த்தா ட்ரிகர் ஆகிறீங்களோ, எந்த நிகழ்வு, எந்த நபர், எந்த சூழல், எந்த வார்த்தை, எந்த எண்ணம் உங்களை கொதிக்கச் செய்கிறதோ, டீஸ்டெபிலைஸ் பண்ணிடுதோ, அவைகள் எல்லாவற்றையும் சாட்சியாக பாருங்கள். நீங்க எந்த துறையில் இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள். அதற்கு நான் பொறுப்பு. சமாதி மனப்பழக்கம், வேற ஒண்ணுமே இல்லைங்க. இதுல ஒண்ணும் கம்ப சூத்திரமோ, இயலாததோ, சாத்தியமில்லாததோ, மூடி மறைக்க வேண்டியதோ, மிகப்பெரிய ரகசியமோ ஒண்ணுமே இல்லைங்க. சமாதி மனப்பழக்கம். வேணும்னா ஒரு பெரிய பேப்பர்ல எழுதி பெட்ரூம்ல ஒட்டிக்கோங்க, உங்க ஆபீஸ்ல ஒட்டிக்கோங்க. சமாதி மனப்பழக்கம். சாட்சியா இருந்து உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் நடக்கிறதையெல்லாம் சாட்சியா பாருங்க. பார்த்தீங்கன்னா 10 நாள்ல புரிஞ்சிருங்கய்யா. உங்களை பத்தி, உங்க பாஸ்ட பத்தி நீங்க வச்சிருக்கிற மொத்த கருத்தும் டுபாக்கூர். ஒப்பீனியனேட்டட் நியூஸ்ங்கய்யா, ஃபேக்ட் கிடையாது. ஒப்பீனியனேட்டட் நியூஸ். அதனால உங்களுடைய உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்தும், அந்த கருத்து ஏற்படுத்துகிற பர்வர்ஷன்ஸும், அந்த ரியாக்ஷன்ஸுக்கு நீங்க ரியாக்ட் பண்றது. அதாவது நீங்க எதை தொட்டாலும் உருப்படாதுன்னு ஒரு கருத்தை நீங்க ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, வாழ்க்கையில் ஒரு பெரிய வாய்ப்பு வரும் பொழுது அதை பார்த்த உடனே உற்சாகம் வர்றதுக்கு பதிலா எரிச்சல் வரும். ஐயோ, நான் தொட்டா உருப்படாது, நான் அடைய மாட்டேன், ஆனா எவனோ ஒருத்தன் தட்டிட்டு போயிட போறானே, ஐயோயோ. உங்க ரியாக்ஷனே உற்சாகத்துக்கு பதிலாக வேதனையும் வெறுப்பும் ஃப்ரஸ்ட்ரேஷனுமா. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை பார்த்து இன்னும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இது மாதிரியான உணர்ச்சி கொந்தளிப்பு, வலி, காயங்கள், இவைகளுக்கு நடுவிலே நடக்கின்ற போராட்டங்கள், இதனால் ஏற்படுகின்ற வெறுப்புனால திருடுறது, கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறது, கற்பழிப்பு, ஊழல், எல்லா விதமான அதர்மத்திலும் செல்லுவதற்கான ஒரு, அது தைரியம்ன்ற வார்த்தையில சொல்ல முடியாது, செல்லுவதற்கான தற்கொலை துணிச்சல், தற்கொலை மனப்பான்மை வருகின்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேரதர்மங்களில், பெருங்குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் அதனுடைய பின்விளைவுகள் தெரியாதவர்கள் அல்ல. ஒரு விதமான தற்கொலை முடிவு, வாழ்க்கை மேல அளவுக்கு மீறிய வெறுப்பினால் தற்கொலை முடிவுக்கு வந்து செயல்படுகின்ற தன்மையிலிருந்து முதலில் விடுபடுங்கள். தற்கொலை முடிவுக்கு வந்து செயல்பட துவங்கிறதுங்கய்யா முதலே காலை கவிட்டு இருக்கும் போது கம்ஃபர்டபுளா ஸ்விம் பண்ணிட்டு இருக்கிறது. எப்ப வேணா பிடிச்சி உள்ள இழுத்துரும்.
முதல்ல கால கவிட்டு இருக்கிற முதலையிலிருந்து விடுபடுங்க. சிகரெட் பிடிக்கிறவங்க, செயின் ஸ்மோக்கர், சாராயம் குடிக்கிறவங்க, அது ஒன்றும் நான் டீசென்ட்டான வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. சாராயம் குடிக்கிறவன் தான் மது பிரியர்ன்ற வார்த்தைலாம் யூஸ் பண்ண முடியாது. குடிகாரன்னு தான் வார்த்தை தான் சொல்ல முடியும். மாமிச உணவுக்கு அடிமையாய் போய் கிடத்தல், இத பண்றவங்கெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் ஏதோ அதனால தப்பு, அதனால உடல் நலம் கெடும், மனநலம் கெடும், உயிர் நலம் கெடும்லாம் தெரியாமலாம் இல்லைங்க, தெரியும். ஆனா என்னடா பண்ண போறோம் லைஃப்ல? இந்த ஆர்கியூமெண்ட்டை நார்மலைஸ் பண்றாங்க. இதெல்லாம் விட்டுட்டு வாழ்ந்து என்னடா பண்ண போறோம்? லைஃப் மேல இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனால டீ டோட்டலரா வாழ்ந்து என்னடா பண்ண போறோம் அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்டை நார்மலைஸ் பண்றோம். எஸ்பெஷலி ஜென்சி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டீ டோட்டலர் லைஃப் ஸ்டைல் என்ன பிளசண்டான இருப்பே பிளஷரா இருக்குங்கய்யா. செலிப்ரேட் பீயிங் எ ஹியூமன். ஏய் ஜென்சி, முதல்ல இத புரிஞ்சுக்கோங்கப்பா. செலிப்ரேட் பீயிங் எ ஹியூமன். டீ டோட்டலரா இருந்தீங்கன்னா யூ கேன் செலிப்ரேட் பீயிங் எ ஹியூமன் பா. ஒரு இனிமையான மலரின் இனிமையான ஒரு இயற்கையான தாமரை, ரோஜா, பன்னீர் புஷ்பங்களோட இனிமையான நறுமணம் மாதிரி நம்முடைய வாழ்க்கையில உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் ஒரு நறுமணம் பொங்குகின்ற, just celebrating being a human. வேற ஒன்னும் வெளியில இருந்தெல்லாம் தேவையில்லைப்பா. அது மாதிரி ஒரு லைஃபே ரொமான்ஸா இருக்கும்பா. எதை பார்த்தாலும் ஸ்வீட்டா இருக்கும், எதை பார்த்தாலும் ஜாய்ஃபுல்லா இருக்கும், யாரை பார்த்தாலும் ஸ்மைல் பண்ணுவீங்க. அதுதான் செலிப்ரேட் பீயிங் எ ஹியூமன். இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், நீங்க லேயர் பை லேயர் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸோட லேயர் அதிகமாகி அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் நீங்க ரியாக்ட் பண்றது அதுக்கு பர்வர்ஷன். இது மல்டிபிள் காம்ப்ளிகேஷன்னால உங்களுக்கு உங்களோடயே இருக்கிற உறவு ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகி போய் தாங்கயா. வாழ்ந்து என்னடா போறோம், அட்ரா தண்ணி அட்ரா பார்க்கலாம்டா, குடிடா என்ன வேணா குடிக்கலாம்டா, அட்ரா ஸ்மோக் பண்றா என்ன வேணா பண்ணலாம்டா, பாத்துக்கலாம்டா, வரப்ப பாத்துக்கலாம்டா, இருறா இதுக்கெல்லாம் கூட பயந்துட்டு இருக்கிற அப்படின்ற ஒரு தற்கொலை முடிவோடு செயல்படுகிறீர்கள். இந்த வாழ்க்கை மேல ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து தற்கொலை முடிவோடு செயல்படுகின்ற அந்த எண்ண ஓட்டத்தோடு அதன் காரணமாக போதை பழக்கங்கள் மற்ற இப்போ ஸ்மோக்கிங்கு, குடி இதோடு நிக்கல, கஞ்சாவுக்கு போயிடுச்சு. மற்றபடி வேற வேற போதை வஸ்துக்கள், பேரே தெரியல எனக்கு, அந்த மெத்து, ஏகப்பட்ட போதை வஸ்துக்கள், இதெல்லாம் வாழ்க்கையோட நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரியான மனம் உருவாக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணாலும் ஃபெயிலியர் தான். மாசம் 10 லட்சம் இல்ல 20 லட்சம் இல்ல 50 லட்சம் சம்பளம் வாங்கினீங்கனாலும் என்ன யூஸ்? எதை வைத்து எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டுமோ அது அழிந்து விட்டால்
யா, நாக்கை வைத்துத்தான் ருசிக்கணும். நாக்கு அழுகி போயிடுச்சுன்னா நீங்க எவ்வளவு ருசி விதவிதமான 1000 2000 தின்பண்டம் வச்சு என்ன உபயோகம்? கண்ணை விற்று ஓவியம் வாங்கியவனும், உடல் மனம் உணர்வை விற்று வாழ்க்கையில் எதை சேர்த்தவனும் மிக பெரும் மூடன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்க லைஃப்ல செலிப்ரேட் பீயிங் எ ஹியூமன். இந்த மனித உடலோடு, மனத்தோடு, உணர்வோடு, உயிரோடு இருக்கின்ற இந்த நிலையை செலிப்ரேட் பண்ணுவாங்கயா. உங்களுக்குள் நிகழ்பவை அனைத்தையும் சாட்சியாக பார்க்க துவங்கினீர்களானால் கடந்த கால காயங்கள், அந்த காயங்கள் வலிகளாலே ஏற்படுகின்ற எதிர்காலத்தை பற்றிய பயம், இதெல்லாம் லேயர் பை லேயர் அப்படியே உறிஞ்சி விழுந்துருங்கய்யா. கரைஞ்சு விழுந்துரும். அவை எல்லாமே போலின்னு புரிஞ்சிருங்கய்யா. இதுல ஒரு கெட்ட செய்தி என்னன்னா, இந்த சத்தியங்கள் சின்ன வயசுலயே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு நீங்க அதை நடைமுறைப்படுத்திக்காம இது உங்கள் வாழ்க்கை பாடமாக உங்களுக்கு அளிக்கப்படாதது. நல்ல செய்தி என்னன்னா, இப்ப செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா கூட எதிர்காலம் நல்லா இருக்கிறது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கடந்த காலம் மாறும். இங்கதான் நான் நுழைகிறேன். அசாத்தியமானது என்று நீங்கள் நினைப்பவற்றை சொல்லுவதும் அதை உங்களுக்கு சாத்தியமாக்குவதும் தான் என் வாழ்க்கையின் குறிக்கோள். அதை கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுதும் செய்கின்றேன், இனியும் செய்வேன். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். சாட்சியாக உங்களுக்குள்ளும் வெளியும் நடப்பவை அனைத்தையும் சாட்சியாக பார்க்க துவங்கினீர்களானால், சாட்சியையே சாட்சியாக பார்க்க துவங்கினீர்களானால், சில நாட்களிலேயே கடந்த கால வலிகள், காயங்கள் கரையும். மனம் எப்ப கொந்தளிச்சாலும் சாட்சியா பாருங்க. எதிர்காலம் பற்றிய பயங்கள், துக்கங்கள் கரையும். தொடர்ந்து பயம், குற்ற உணர்ச்சி, துக்கம், ஆற்றாமை, பொறாமை, வயிற்றெரிச்சல், இதுல இருந்தெல்லாம் ரியாக்ட் பண்றது அடங்கும். உங்கள் எதிர்காலத்தின் சாத்தியக்கூறுகள், உங்கள் வாழ்க்கையை பற்றி, எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு இருக்கின்ற பயங்கள் அனைத்தும் கரைந்து ஒரு மிகப்பெரிய ஸ்திரத்தன்மையும், ஸ்திரத்தன்மையின் மீது கட்டி எழுப்பப்பட்ட ஸ்ரத்தை, நம்பிக்கை, வாழ்க்கையை பற்றிய ஒரு புதிய நம்பிக்கை மலரும். இதெல்லாம் கூட நீங்க லாஜிக்கா புரிஞ்சுக்கலாம். நான் அடுத்து சொல்றதுதான், உங்கள் கடந்த காலத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கின்ற கருத்து மட்டுமல்ல, கடந்த கால அனுபவமே மாறும். காரணம் என்னன்னா, கடந்த காலத்துல நீங்க உங்களுடைய அனுபவங்கள் பலத, வலி, துக்கம், பயம், ஃபெயிலியர், தோல்வி,
அப்படின்லாம் டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க உள்ள. அது மெதுவா பார்த்து கரைய 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 அது சம்பந்தமான நபர்கள் அதே சூழ்நிலையை எப்படி பார்த்தாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, என்ன ஐடியால ஆப்ரேட் பண்ணாங்கன்னா அவங்களோடலாம் இன்டராக்ட் பண்ணி புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அப்பதான் புரியும். கடந்த காலத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து மட்டுமல்ல, கடந்த காலமே கற்பனை. கடந்த காலமே மாறும். பொய்யுரையேன் புகட்டுரையேன். நீங்கள் அனைவரும் உங்களுடைய அரிய 3 மணி நேரத்தை தினசரி இந்த சத்சங்கத்துக்காக கொடுக்கறீங்க அப்படின்னும் பொழுதே நீங்கள் என் மீது வைத்திருக்கும் ஸ்ரத்தையை நான் மதிக்கின்றேன். மிகுந்த அன்போடும் நேர்மையான காதலோடும் நேர்மையான நட்போடும் சொல்லுகின்றேன், கேளுங்கள். உங்களுக்குள் உள்ளும் வெளியும் நிகழும் அனைத்தையும் சாட்சியாக பார்க்க துவங்கினால் 10 நாட்களுக்குள் உங்களுக்குள் எப்படி ஒரு அரச மரத்து விதை ஒரு கோட்டை செவுத்துல சிக்கிக்கிச்சுன்னா அது வளர்ந்து பெரிய மரமாய் கோட்டையையே உடைத்து தகர்க்கிறதோ, அது மாதிரி உங்களுக்குள்ள பெருகி போயிருக்கின்ற இந்த பயமான அரச மரம் காணாமல் போய்விடும். கருகி உருகி கீழே விழுந்துடும், எரிஞ்சு போய் கீழே விழுந்துடும். எதிர்காலம் மாறுவது மட்டுமல்லாது கடந்த காலம் மாறிவிடும். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. நிழல் நீயும் நிஜ நீயும் நீ என நின்றதொன்று அகமெலாம் உலகாய் கிளர்ந்ததென்று அறிந்திடில் கண்முன் உலகம் காண்க காதமுது கேட்கவும் உள்ளொளிதானே உனைச்சேர் தன்னை உணர்ந்து நிற்கும் நீ வேடமொரு சோர்வுற்று வீழ்விடா நினைவழ யான் யார் எனும் ஏக்கம் யாவிலும் தீயென பார்ப்பதும் பார்த்ததுமாய் பாகுபாடு அற்றிட சிந்தையும் சிந்தனையும் சேர்ந்தே ஒளிரும் நீ எண்ணமென்று எண்ணாதே எண்ணமெல்லாம் எழுந்திடும் வெண் வெளி நீ எனவே விளங்குதற்கற்றிடு நினைவு நினைவுடைய நானென்றுமாய்க் கடந்து உணர்வினுட்கலந்த உறைவிடம் நீயே நீ. சாட்சியை உங்களுக்குள் நிகழும், உங்களுக்கு உள்ளும் வெளியும் நிகழும் அனைத்தை சாட்சியாய் பார்க்க இது ஏதோ 1/2 மணி நேரம் பண்ற தியானம் இல்லைங்கயா. நாள் முழுவதும் அதே ஆபீஸ்க்கு போங்க, சாட்சியா பாருங்க எப்படி கொந்தளிக்கிறீங்க. மேனேஜர் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே, பாஸ் உங்களோட மீட் பண்றதுக்கு முன்னாடியே எப்படி கொந்தளிக்கிறீங்கன்னு பாருங்க. எத்தனை ரிகர்சல், எத்தனை பயம், எத்தனை பொய் விடைகள், எத்தனை ஸ்பான்டேனியஸ் லைஸ், எத்தனையை உருவாக்குறீங்கன்னு அப்படியே சாட்சியா பாருங்க. உங்க உடம்புக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் நடக்கிற அத்தனை கொந்தளிப்பையும் சாட்சியா பாருங்க. இந்த 28 நாளும் முடிந்தவரை குறைந்த வார்த்தைகளை உபயோகம் பண்ணுங்க.
மனத்தினுள்ளும் மனத்துக்கு வெளியிலையும் குறைந்த வார்த்தைகளை உபயோகம் பண்ணுங்க. உங்க மனம் உங்க மனைவி மாதிரி. நீங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணீங்கனாலும் ஒழிஞ்சிங்க. சும்மா இருந்தீங்கன்னா அப்பவும் பிரச்சனை வராதுன்னு அர்த்தம் இல்லை. நான் பேசிட்டே இருக்கேன், கத்திக்கிட்டே இருக்கேன், நீனா சும்மாவே இருக்க, அதுக்கும் சண்டை வரும். ஆனா ஒரு 10 நாள் அதை பொறுத்துக்கிட்டீங்கன்னா, சரி இப்படித்தான் ஆயிருச்சு இது அப்படின்னு சும்மா இருக்கிற காரணத்துக்காக சண்டை வர்றது வராது. அப்ப என்ன ஆகும்னா, கொந்தளிப்புகள் அடங்கி நிஜத்தை பார்க்க துவங்குவீர்கள். ஐயா, கொந்தளிப்புகளிலிருந்து இந்த நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகள் எப்படி உங்க நாக்கு ஸ்பைசியான ஃபுட்டுக்கும் ஊறுகாய்க்கும் இந்த அறுசுவைக்கு அடிமைப்பட்டு கிடக்கோ, அதே மாதிரிங்க உங்க மனம் இந்த நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்குங்க. நீங்கள் உண்மையில் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தேடுவதை விட இந்த நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்குத்தான் முக்கியத்துவம் அளிக்கின்றீர்கள். வெற்றிங்கிறத விடங்கய்யா, 4 பேர் சொல்லணும் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வெற்றி அடைஞ்சான் தெரியுமா, வேற யாராவது அவன் இடத்துல இருந்தா எப்பவோ தூக்கு மாட்டி செத்துருப்பாங்க. இத 4 பேர் சொல்லணும்ன்றதுக்காக நீங்களே சொல்லி சொல்லி பார்த்து இத 4 பேர் சொல்ல வைக்கிறதுக்கான டயலாக்ஸ நீங்களே மற்றவங்களுக்குள்ள ஃபீட் பண்ணி, ஒரு கொடுமை என்னன்னா, இந்த நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு அடிமையாவதுதான் மிகப்பெரிய அடிமைத்தனம். மது, மாம்சம், போதை, சகல போதைக்கும் அப்பாற்பட்டு இந்த நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளின் அடிமைத்தனம்தான் மோசமான அடிமைத்தனம். மோசமான அடிமைத்தனம். இந்த நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு அடிமையாகும் போதுதான் இந்த எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன், டூம் ஸ்க்ரோலிங்னு சொல்றது, ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது. முதல்லாங்கய்யா ஒரு 10 நிமிஷம் வீடியோ பார்த்தாதான் ஒரு 8வது நிமிஷத்துக்கு வரும்போது முதல் நிமிஷம் 2வது நிமிஷம் அந்த வீடியோல என்ன சொன்னாங்கன்னு மறந்து போயிடும். இப்போ ஒரு ஷார்ட்ஸ பார்த்தாலே எண்ட் ஆஃப் த ஷார்ட்ஸுக்கு வரும்போது, ஒரு ரீல்ஸ பார்த்து எண்டுக்கு வரும்போது ஆரம்பத்து கண்டென்ட் என்னன்னு மறந்து போயிருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா நீங்க எப்ப பிறந்திருந்தாலும் சரி, 24 மணி நேரம் ஸ்மார்ட் போன், அதாவது படுக்க பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு யார் யாரெல்லாம் காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல ஸ்மார்ட் போன் கண்ணில் முழிக்கிறது, ராத்திரி கடைசியா பார்த்துட்டு கண்ணை மூடுறதும் ஸ்மார்ட் போன் தான் அப்படின்னு வாழ்க்கை வாழறீங்களோ, அவங்க அத்தானா பேருமே ஜென்சி, ஜென் ஆல்பா தான். நீ 80 வயசு கிழவனா இருந்தாலும் சரி, நீ என்ன உங்க வயசா இருந்தாலும் சரி, காலையில எந்திரிச்ச உடனே செல்போன்ல கண்ணு முழிச்சு ராத்திரி தூங்க போற வரைக்கும், தூங்குறதுக்கு லாஸ்டா பாக்குறதும் செல்போன் தான் அப்படின்ற லைஃப் யார் யாரெல்லாம் வாழறீங்களோ, நீங்க அத்தானா பேரும் ஜென்சி தான். அத்தானா பேரும் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு நான் சொல்ற அடிப்படை சத்தியம், இந்த நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு அடிமையாகி எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன், டூம் ஸ்க்ரோலிங், ஒரு நாள் முழுக்க எப்படி போச்சுன்னே தெரியாதுங்க. வெறும் ஸ்க்ரோலிங்லயே போயிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் ஃபேஸ்புக், அது முடிஞ்ச உடனே வாட்ஸ்அப், அது முடிஞ்ச உடனே
யூடியூப் அது முடிஞ்ச உடனே இன்ஸ்டா அது முடிஞ்ச உடனே ட்விட்டர் இதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள திரும்ப ஃபேஸ்புக் லோட் ஆயிடுச்சு. ஃபர்தரா அதுல போய் என்ன பார்க்கலாம், நோட்டிபிகேஷன்ஸ் வந்துருச்சு. நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு உள்ளுக்குள்ளே அடிமையாக இருப்பதனால் இந்த டூம் ஸ்க்ரோலிங், தேவையில்லாத தொடர்ந்து நியூஸ் பார்க்கிறது, இதெல்லாம் ஒரு கொடுமையான உணர்வு ரீதியான அடிக்ஷன், உணர்வு போதை. ஆழ்ந்து கேளுங்கள். இந்த உணர்வு போதை மிகவும் கொடுமையானது. இந்த ஒரு 28 நாள் மட்டுங்க தயவு செஞ்சு சாட்சியாக உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் நடக்கிறத சாட்சியா பாருங்க. தேவையானதை மட்டும் உங்களுக்குன்னு ஒரு ஈகோ சிஸ்டத்தை உருவாக்கிட்டு அந்த ஈகோ சிஸ்டம் சார்ந்த விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்க அரசியல் துறையில இருந்தீங்கன்னா அந்த அரசியல் நியூஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பொருளாதாரத்துறையில இருந்தீங்கன்னா அந்த பொருளாதார செய்திகளை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையை நடத்துற அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. எதையெதையல் தேவையில்லாதவைகளை செய்ய மறுப்பதுதான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நேரத்தையும் உங்களையும் மேனேஜ் பண்றதுக்கான முதல் படி. நீங்க சாதிக்கிறதுக்கான, நீங்க உங்க குறிக்கோளை அடைந்து வெற்றி அடைந்து சாதனை பண்ணணும்னா முதல் வேலை நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறது கிடையாது, தேவையில்லாததெல்லாம் செய்யறத நிறுத்துறது. இந்த தேவையில்லாததெல்லாம் செய்யறத நிறுத்தும் போதுதான் உங்க முன்னாடி எவ்வளோ நேரம், சக்தி, எனர்ஜி இருக்குன்னு புரியுங்கயா. உடம்பு எனர்ஜெட்டிக்கா, மைண்ட் ஃப்ரெஷ்ஷா, உங்களுடைய பிரைம் டைம், உங்க லைஃபோட க்ரீம் என்னன்னாங்க, உங்க பிரைம் டைம் தாங்க. மனசும் உடம்பும் உயிரும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற, டயர்ட்னஸ் இல்லாம, போர்டம் இல்லாம, ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாம ஃப்ரெஷ்ஷா இருக்கிற அந்த டைம் காமனா உங்க எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னா அந்த ஃப்ரெஷ்ஷா அலைவா ஆக்டிவா இருக்கிறது மேக்சிமம் 5 மணி நேரம். அந்த டைமை உங்கள் குறிக்கோளை நோக்கி நீங்கள் செலுத்தணும் அப்படின்னாலே தேவை இல்லாததையெல்லாம் செய்வதை நிறுத்தினால்தான் இந்த பிரைம் டைம் 5 மணி நேரம் உங்க குறிக்கோளை நோக்கி முழுசா செலுத்த முடியுங்கயா. அது முதல். 2வது, இந்த தேவையில்லாததெல்லாம் செய்யறத நிறுத்தின உடனேயே இந்த பிரைம் டைமோட குவாலிட்டியும் குவான்டிட்டியும் அதிகமாகுங்கய்யா. காரணம் என்னன்னா, தேவையில்லாத விஷயங்களை செய்யறத நிறுத்தும் போதே டயர்ட்னஸ், போர்டம், ஃப்ரஸ்ட்ரேஷனோட டெப்த் குறையும். உங்களுக்கு உள்ளேயும் வெளியிலையும் நடக்கிறத சாட்சியா பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட கமெண்ட் எல்லாம் உங்களை பாதிக்கவே பாதிக்காதுங்க. கமெண்ட்னா என்ன? ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். அதுல போய் என்ன இருக்கு? முடிஞ்சு போச்சு. வாழ்க்கைக்குள்ளங்கயா நல்லா புரிஞ்சுக்கோங்க.
நீங்களே உங்களை இழிவாக பழித்து என்ன வார்த்தைங்களை சொல்லிக்கிறீங்களோ அந்த வார்த்தை வெளியிலிருந்து வரும்போதுதான் உங்களுக்கு வலிக்கும், இல்லைன்னா வலிக்காது. இதான் உண்மை. அதாவது எந்த உங்களை நோக்கி எய்யப்படுகின்ற எல்லா அம்பு, வேல், ஈட்டி எல்லாமே இங்கயா உங்க ஸ்கின் அளவுக்கு வந்து நின்று போயிடுங்கயா. அதுக்கப்புறம் அதை நீங்க கையில பிடிச்சி நீங்களா குத்திக்கிட்டாதான் உண்டு. இதான் உண்மை. அது ஸ்கின்னு கிட்ட வந்து நின்னுடும். அதுக்கப்புறம் நீங்களா அதை பிடிச்சி குத்திக்கிட்டு ஐயோ வலிக்குதே வலிக்குதே குத்துதே குடையுதேன்னு வேதனைப்பட்டுட்டா உண்டு. இதான் நிஜ சத்தியம். சாட்சியாக உள்ளுக்குள்ளும் வெளியிலும் நடப்பதை சாட்சியா பார்த்தீங்கன்னா, கர்ணன் சினிமால காட்டுறாங்க பாருங்க, எல்லா அம்பும் வந்து அவர் மேல அப்படியே மாலையா விழுந்து கீழே விழுந்துரும். அதே மாதிரி வெளியிலிருந்து என்ன வந்தாலும் அது உங்களை தாக்காம மாலையாய் கீழே விழுந்துரும். மாலையா மாதிரி கழுத்துல கூட விழுந்துரும். அனுபவத்திலிருந்து சொல்றேன். ரியாக்ஷன் பண்ணாம மட்டும் இருந்தீங்கன்னா, சாட்சியா மட்டும் இருந்தீங்கன்னா, எப்பேற்பட்ட பிரச்சனை சூழ்நிலையிலிருந்தும் வெளிவருகின்ற மிக தெளிவான அறிவு, சுத்த புத்தி நமக்குள் மலர்ந்து அத அப்படியே நீங்க அந்த சுத்த புத்தியின் வழிகாட்டுதலால எந்த சூழ்நிலையிலையும் ஜெயிச்சிருவீங்கயா. எந்த சூழ்நிலையிலையும் ஜெயிச்சிருவீங்க. ஒரு சின்ன டயக்ராம் காமிக்கிறேன். இப்ப நான் சொன்ன அந்த கருத்தையே டயக்ராமா போட்டிருக்கேன் பாருங்க. வேணா ஒரு வினாடி வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா, அப்புறம் பார்க்கலாம். இந்த ரஜஸ் தமஸ் சத்துவம்னு சொன்ன இல்லையா, அதை பத்தி ஒரு சின்ன டயக்ராம் எடுத்து பார்த்துக்கோங்க. ஸ்கிரீன்ல தெரியிற இந்த படத்தை வேணா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதை ஆழ்ந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ரஜஸ் தமஸ் சத்துவம் பத்தி புரியும். இதை தமிழையும் பண்ணி கொடுக்க சொல்றேன் பாருங்க. உங்களை நீங்கள் உங்களுக்கு உள்ளும் வெளியும் நிகழ்பவற்றை சாட்சியாக இருந்து பார்க்க துவங்கும் பொழுது புதிய வாழ்க்கை பிறக்கின்றது. உங்களுக்கும் இருக்கிற உறவு ஒரு ஸ்வீட்டான, ஸ்மூத்தான, ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்பா இருக்கணுங்க. உங்களுக்கும் இருக்கிற உறவு எப்படி தெரிஞ்சுக்கிறதா, நீங்க தனியா உட்கார்ந்துருக்கும் போது எப்படி உங்களோட நீங்க இருக்கீங்க. வெளியில இருந்து யாரும் உங்களோட இல்லை, நீங்க தனி ரூம்ல உட்கார்ந்து ரிலாக்ஸ்டா இருக்கீங்க. செல்போனு, டிவி எதுவும் கிடையாது, நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க. அப்ப எப்படி உங்களை ஃபீல் பண்றீங்க, அதுதான் உங்களுக்கும் இருக்கிற உறவு. நிறைய பேர் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் போட்டுப்பீங்க ஃபேஸ்புக்ல எல்லாம், சிங்கிள், மேரீட், டிவர்ஸ்ட்னு. சில பேர் காம்ப்ளிகேட்டட்னு போட்டிருப்பீங்க. உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் போடணும்னா அத்தனை பேரும் கன்ஃபியூஸ்ட், காம்ப்ளிகேட்டட், கன்வல்யூட்டட் அப்படித்தான் போட்டுக்கணும். கன்ஃபியூஸ்ட், காம்ப்ளிகேட்டட், கன்வல்யூட்டட். வேணுமானா அதை போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்ப ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும், புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆஹா, இப்படித்தான் நாம இருக்கோம், இதுல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னு. முதல்லங்க
நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த சத்தியம், உங்கள் கடந்த காலம், உங்கள் வாழ்க்கை இதுவரை நடந்து கொண்டிருந்தது, இவைகள் எல்லாவற்றை பற்றியும் ஒரு தெளிவுக்கும் புரிதலுக்கும் வருதல் வந்தாதான், டிசொல்யூஷன் நடந்தாதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆரம்பிக்கும். நீங்க ஏற்கனவே செய்து கொண்டிருந்த செயல்கள், உள்ளுலகத்திலையும் வெளியுலகத்திலையும் உங்களுடைய ரியாக்ஷன்ஸ், மனம் இயங்கின விதம், இது எல்லாத்த பத்தியும் ஒரு டிசல்யூஷன் வந்தாதான் உங்களுடைய தினசரி வாழ்க்கை, உங்களுடைய மனப்பழக்கங்கள், உடல் பழக்கங்கள், வாழ்க்கை பழக்கங்கள், உறவு பழக்கங்கள், இது எல்லாத்த பத்தியும் டிசல்யூஷன் வந்தாதான், அதாவது என்னடா இப்படி நடந்துட்டு இருக்கு, என்னடா இப்படி போயிட்டு இருக்குன்ற ஒரு விழிப்பு வந்தால்தான், இந்த மயக்கத்திலிருந்து நீங்கள் தெளிந்தால்தான் வெற்றி, ஜீவன் முக்தி, முழுமையான வாழ்க்கை சாத்தியம். இகமானாலும் சரி, பரமானாலும் சரி, பரத்திலே அடைய வேண்டிய வெற்றியைத்தான் ஜீவன் முக்தின்னு பரம சுதந்திரம்னு சொல்றேன். இகத்திலே அடைய வேண்டிய சுதந்திரத்தை, வெற்றியைத்தான் சக்சஸ்ன்னு சொல்றேன். இகத்திலே அடைய வேண்டிய சுதந்திரம், வெற்றி, சக்சஸ், உங்க கோலை அடைஞ்சிடுறது, உங்க குறிக்கோளை அடைவது, அது என்னவானாலும் சரி. இட் கேன் பி ஆஸ் சிம்பிள் அஸ், சாதாரணமா எல்லாருக்கும் வர்ற ஆசையான ஹெல்த்தியான பாடியா இருக்கணும் அப்படிங்கிறதா இருந்து, இல்ல நாடாள வேண்டும், இல்ல பெரும் செல்வந்தனாக வேண்டும், என்ன உங்களுடைய இகத்தில் இவ்வுலகில் என்ன குறிக்கோளா இருந்தாலும் சரி, பரத்தில் ஜீவன் முக்தி ஞானம் என்ன குறிக்கோளா இருந்தாலும் சரி, உள்ளுலகம் வெளியுலகம் எதுல எந்த குறிக்கோளாக இருந்தாலும் சரி, அடைவதற்கு முன்பு, வெற்றிக்கு முன்பு வரவேண்டிய முதல் விஷயம், கடந்த காலம் எவ்வளவு மோசமா இருந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. அதுக்காக கஷ்டப்படுறதில்ல, வருத்தப்படுறதில்ல, துக்கப்படுறதில்ல, துயரப்படுறதில்ல. இந்த புரிதல் வந்தாலே அதை கழட்டி விட்டுருவோம். அது நம்முடைய நாமே உருவாக்கி கொண்ட மாயைன்னு புரிஞ்சு அதை கழட்டி விடுறது, அதுல இருந்து ஒதுங்கிறது, அதுல இருந்து விடுபடுத்திக்கிறது, அப்பதான் நடக்க ஆரம்பிக்கும். நேற்று சத்சங்கத்தில் சொன்னேன், காணல் நீ, நிழல் நீ, நிஜ நீ. இந்த காணல் நீ, நிழல் நீ, இந்த ரெண்டுல இருந்து விடுபடுறதுக்கான தெளிவுக்கு வந்தீங்கன்னா தான் நிஜ நீயை பார்ப்பீங்க. உண்மையான உங்களை அப்பதான் சந்திப்பீங்க. அப்பதான் உண்மையான உங்களுக்கும் நடுவிலே உறவு உருவாகும். அடுத்த முக்கியமான புரிதல், உங்க கடந்த காலம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ற வார்த்தைங்களை ஆழ்ந்து கேட்டீங்கன்னா தான் புரியும். நான் ஏன்னா ரொம்ப பேரடாக்சிக்கலான ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லிட்டே வருவேன். கோடி பேரும் உண்மையில் ஒருவராகத்தான் இருக்கிறார்கள். ஒருவனுக்குள் தேடினால் கோடி பேரை பார்ப்பீர்கள். இதெல்லாம் பேரடாக்சிக்கலா இருக்கும், ஆனா சத்தியம். சொல்றது ஆழ்ந்து கேட்டீங்கன்னா தான் புரியும்.
உண்மையிலங்க உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற அந்த கற்பனைகள், இந்த ரிஜிடான ஒரு ஐடென்டிட்டி, பவுண்டரி, இதெல்லாம் என்னுடைய ஆசை, இதெல்லாம் என்னுடைய அச்சம், இதெல்லாம் எனக்கு பிடிக்கும், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இதுதான் என் வாழ்க்கை, இப்படித்தான் இருக்கணும், இப்படி இல்லைன்னா நடக்காது, இப்படி இருந்தா தான் நான் எனக்கு பிடிக்கும், எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும், இப்படி இல்லைன்னா நாசமா போயிடும். ரிஜிட் பவுண்டரிஸ் வச்சிருக்கீங்க பாருங்க. அந்த ரிஜிட் பவுண்டரிஸ் மொத்தமுமே ஃப்ராடு. அது மொத்தமுமே உங்களை நீங்களே ஏமாத்திக்கிற 420. ஐயா நல்லா புரிஞ்சுக்கும். நான் உங்களை மற்றவங்களை ஏமாத்துறீங்கன்னு சொல்லல, உங்களை நான் அவதூறு பண்ணல, உங்களை நான் பழிக்கல, உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. செல்ஃப் 420ங்கயா. இந்த ரிஜிட் பவுண்டரிஸ் எல்லாமே கற்பனையிலிருந்து நீங்க நட்டு வச்சிட்டு இருக்கிறதுங்கய்யா. அடித்தளம் இல்லாது கட்டப்பட்ட கட்டிடங்கள் மாதிரிங்க. பவுண்டேஷன் போடாம 100 அடுக்கு மாடி கட்டி வச்சிருக்க மாதிரி தான் நீங்க உங்களை பத்தி வச்சிருக்கிற ரிஜிட் பவுண்டரிஸ் எல்லாமே. இதுல ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? நீங்க எதிர்காலத்தை பத்தி வச்சிருக்கிற பயங்கள் அதெல்லாம் கூட இந்த ரிஜிட் பவுண்டரிஸ்னால வர்றதாங்க. அதெல்லாம் கூட போலிங்கயா. உங்களுடைய உறவுகள், உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய பேட்டர்ன்ஸ், உங்களுடைய ஹேபிட்ஸ், இது எல்லாமே இங்கயா ரிஜிடானதே கிடையாது. இது எல்லாமே சமூகம் உங்களுக்கு செஞ்ச மூளைச்சலவை. கொஞ்சம் ஆழ்ந்து பாருங்க. நீங்க சுகம்னு எதை நினைக்கிறீங்களோ அந்த சுகம் உங்களுக்கு வரும்போது கூட அந்த சுகத்தை நீங்க அடையறதா நினைச்சு பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்களே தவிர அந்த சுக அனுபூதி முழுசா உங்களை நிறைப்பதற்கு நீங்கள் அனுமதிப்பதே இல்லைங்கயா. அந்த டைம்ல கூட உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு டயலாக் தான் ஓடிட்டு இருக்கும். அந்த அனுபூதி நிறைவதில்லை. அந்த அனுபூதி உங்கள் உடல், மனம், உயிர் அனைத்தையும் உற்சாகப்படுத்தி நிறைந்து நடப்பதே இல்லைங்கயா. என்ன சுகமானாலும் சரி, நீங்க சுகம்னு நினைக்கிற எல்லாமே, உணவு, நாக்கு சுகமாகட்டும், இல்ல ஏதோ ஒண்ணு பார்க்கிற சுகமாகட்டும், இல்ல உடலாலே அடைகின்ற காம சுகமாகட்டும், இல்ல என்ன சுகமானாலும் சரிங்க, ஐம்புலன்களால் அடையும் சுகம் மற்றும் மனதால் அடையும் சுகம், எல்லா சுகத்திலும் உண்மையான அந்த சுக அனுபவம் நிகழும் பொழுது அப்பொழுதும் உங்கள் மனம் குறுக்கிட்டு இதை பற்றி சிந்திப்பது, சிந்தனை ஓட்டம்ங்கிற லேயர் தான் உங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கும். இது சார்ந்த ஆசை, அச்சம்ங்கிற லேயர் தான் ஓடிட்டு இருக்குமே தவிர, இது எப்படின்னாங்கய்யா, ஒரு பெரிய பிளாஸ்டிக் ரேப் பண்ணிக்கிட்டு உங்களை கொரோனா டைம்லாம் ஸ்வெட் சூட்டுன்னு போட்டுட்டு இருந்தாங்களே, இந்த சேஃப்டி சூட், அதை போட்டுக்கிட்டு லைஃபை போய் அனுபவிக்கிற மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய அனுபவத்திற்கும் இடையிலே இந்த தொடர்ந்த தலைவலியாக இருக்கின்ற எண்ண ஓட்டங்களால் நீங்கள் எதையும் அனுபவிப்பதும் இல்லை. உங்க வாழ்க்கையை பற்றி வச்சிருக்கிற கருத்துக்கள் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு போலித்தனமான ரிஜிடிட்டி, அடித்தளமில்லாத கட்டிடத்தை போல வெறும் எண்ணக்கட்டினாலே எழுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு 10 நாள் உங்களை சாட்சியா பார்த்தீங்கன்னா
எத்தனை கட்டடம் உங்களுக்குள்ள இருக்கிறது தானா தட தட தடன்னு இடிஞ்சு விழுதுன்னு பாருங்க. நீங்க கட்டி வச்ச பயம் எனும் 10 அடுக்கு மாடி பொழிந்து இடிந்து விழுந்து போகும். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஆசைன்னு நீங்க கட்டி வச்ச 100 அடுக்கு மாடி அணுகுண்டு போட்ட மாதிரி செதறி சின்ன வெண்ணமா போகும். உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியம்னு நீங்க நினைச்சு எதை நோக்கி ஓடிட்டு இருந்தீங்களோ அது மறந்து போகும். எந்த குறிக்கோளும் இல்லாம தருதரம் மாதிரி வீணா சுத்திட்டு இருக்கு. அந்த மாதிரி வாழ்க்கையை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாத்த பற்றியும் விழிப்புணர்வு வரும். இந்த விழிப்பு துரியம் சமாதின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்க, அதை பத்தி ஒரு சின்ன டெஃபினேஷன் சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னு, அதாவது உள்ளுக்குள்ள காலம் கடந்து நித்திய நிகழ்வுல இருப்பீங்க. கடந்த காலமோ எதிர்காலமோ நிகழ்காலமோ எதுவுமே பாதிக்காத, இது எதுவுமே இல்லாத நித்திய நிகழ்வு. இப்ப இருக்கிற இந்த நிகழ்வு, இந்த நித்திய நிகழ்வுல இருப்பீங்க. வெளியில நீங்க உபயோகப்படுத்துற இந்த மனம், உடல், இதை வச்சு செயல்படுறது எப்படின்னு பண்ணுவீங்கன்னா, ஒவ்வொரு வினாடியும் உங்கள் வாழ்க்கை என்பதை புரிந்து செயல்படுவீங்க. காலத்துக்கு உள்ளே இயங்குகின்ற மனம், உடல் ஒரு வினாடியை கூட வீணாக்காமல் குறிக்கோளை நோக்கி இயங்குவதும், காலத்துக்கு அப்பாற்பட்டிருக்கும் உங்கள் ஆன்மா, நீங்கள் நித்திய நிகழ்விலே எதை பற்றியும் கவலை இல்லாமல் இருப்பதும், இந்த இரண்டுமே சைமல்டேனியஸா நடக்குங்கய்யா. ஸ்ட்ரெஸ் இல்லாம 24 மணி நேரம் வேலை செய்வீங்க. 24 மணி நேரமுமே வெக்கேஷனாவே இருக்கும். அதுவே வெக்கேஷனா இருக்கும், அதுவே வேலையா இருக்கும், அதுவே இனிமையான என்டர்டெயின்மெண்டா இருக்கும், அதுவே வாழ்க்கையோட என்டர்டெயின்மெண்டா இருக்கும். அதுதான் என்லைட்டன்மெண்ட். என்டர்டெயின்மெண்ட்டும் என்டர்டெயின்மெண்ட்டும் ஒர்க்கும் உங்களுடைய தொழில், உறவுகள், வாழ்க்கை, வெக்கேஷன், இது எல்லாமும் ஒன்னா 24 மணி நேரமும் ஒரே மூட்ல இருக்கும். அதாங்க என்லைட்டன். வேலை தனி, வாழ்க்கை தனி, என்டர்டெயின்மெண்ட் தனி, என்ஜாய்மெண்ட் தனி, ஸ்ட்ரெஸ் ஒண்ணுமே இருக்காது. உள்ளுக்குள் இந்த கான்ஷியஸ் சாவரனிட்டி, ஆன்ம சுதந்திரம், உங்களுடைய கான்ஷியஸ் சாவரனிட்டியை ரீக்ளைம் பண்ணுங்க. அதுக்கான வழிதான் நான் சொல்றேன். உள்ளுக்குள்ளும் வெளியிலும் நடப்பவை அனைத்தையும் சாட்சியாக பாருங்கள். உள்ளுக்குள்ள கொந்தளிக்கும் போது உள்ளுக்குள்ளேயும் வார்த்தைங்களை உபயோகப்படுத்தாதீங்க, வெளியிலையும் வார்த்தைங்களை உபயோகப்படுத்தாதீங்க. ஒரு 10 நாள் தான் அந்த மனப்பழக்கம் வர்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஆனா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சது. உங்களுக்கும் அது பழக்கமாயிடும். சாட்சியா இருக்கிறது உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் பழக்கமாயிடும். நீங்க இப்படிதான் இருக்க போறீங்கன்னு. ஒரு மாசத்துல உங்க லைஃபே வேற லெவலுக்கு மாறிடுங்க. சாமி, நான் இந்த மாதிரிலாம் சாந்தமா பீஸ்ஃபுல்லா இருந்தா
என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை விட்டு ஓடி போயிடும் சாமி. விட்டது சனின்னு நிம்மதியா இருங்கப்பா. சனீஸ்வரனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவர் தர்மவான். விட்டது தலைவலி, விட்டது தருத்திரம், நிம்மதியா இருங்கப்பா. நீங்க மெச்சூர்ட் ஆகும் பொழுது, நீங்க என்ன மெச்சூரிட்டி லெவலுக்கு ஃப்ரீக்வன்சிக்கு போறீங்களோ அந்த ஃப்ரீக்வன்சிக்குரிய உறவுகள் உங்களை சுத்தி தானாவே வருங்க. அந்த உறவுகளோட வாழுங்கயா. இந்த ஓல்டு என்விரான்மெண்ட், ஓல்டு பீப்புள், ஓல்டு ஃப்ரீக்வன்சியில நீங்க கட்டமைத்த ஈகோ சிஸ்டம் அது உடையட்டுங்கய்யா. அதுல இருந்து வெளியில வாங்க. இந்த பரமசாந்த நிலை, முழுமையான சாட்சி நிலை, பரம சாட்சி நிலை, பரம சித் நிலை, இந்த சமாதி பழகுங்கள். பழக 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 உங்களுடைய ஓல்டு என்விரான்மெண்ட் உங்களுக்கே டேஸ்டா இருக்காதுங்க, டிராப் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப எம்டியா இருக்கு. அந்த பழைய பார்ட்டி, பழைய ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் போலித்தனமா இருக்கும். அது உங்களுக்கே டேஸ்ட் இருக்காது. என்ன அதையே பேசுறது, அதே தண்ணி அடிச்சுட்டு, அதே புலம்பிக்கிட்டு, அதே வீரா பேசிட்டு அப்படியே உருண்டுறது. திரும்ப காலையில எழுந்திருச்சு திரும்ப போதை தெளிஞ்சிட்டா இன்னும் நிஜ வாழ்க்கை வந்துருமேன்றதுக்காக, நிஜ வாழ்க்கையில வராம இருக்காக திரும்ப குடிக்கிறது. அப்படி திரும்ப குடிக்கிறதுக்கு பணம் இல்லைன்னா அந்த செல்போனை எடுத்து நோண்டிட்டு, அதுவும் ஒரு விதமான போதை தானே. உங்களில் இருந்து உங்களை விலக்கி வைக்கும், உங்களை நீங்கள் மறந்து உங்கள் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு எந்த விதமான அவேர்னஸும் கான்சியஸ்னஸும் இல்லாமல் உங்களிலிருந்து உங்களை நகர்த்தி வைக்கும் எல்லாமே போதைதான். உங்களை உங்களுக்கு மறக்கச் செய்து வைக்கும் எல்லாமே போதைதான். டிப்ரெஷனே ஒரு விதமான போதை தாங்க. ஏன் நீங்க ஃபெயிலியர்னு உங்களை நீங்களே ஜஸ்டிஃபை பண்ணிட்டு, அந்த ஜஸ்டிபிகேஷனுக்கு உலகத்தில் இருக்க அத்தனை பேரையும் பழி போட்டு அதை நீங்களே திரும்ப திரும்ப சொல்லிக்கிறதால நம்ப ஆரம்பிச்சதுதான் டிப்ரெஷன். வேற ஒண்ணும் இல்லை. நிஜமான பிரச்சனைகள் வந்தா டிப்ரெஷன் தானா காணாம போயிடும். ஒருத்தன் டிப்ரெஷன்ல இருக்கான்னா அருமையான ட்ரீட்மெண்ட் இருக்கு. அவனுக்கு நிஜமான பிரச்சனைகளை கொடுங்க, டிப்ரெஷன்ல வெளியில வந்துருவான். அவனை ரீஇன்வென்ட் பண்ணிப்பான். நிஜமான பிரச்சனைகள் இல்லாததுனால மனத்தால போலித்தனமா கற்பனையான பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கிக்கிட்டு அதை ஸ்ட்ராங்கா நம்பி, இதுல ஒரு கொடுமை என்னன்னா, டிப்ரெஷனை நார்மலைஸ் பண்றது மட்டும் இல்லாம இப்ப ஜென்சி அதை ஒரு சேக்ரடா மாத்துறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு டிப்ரெஷன் வந்தா எல்லாரும் உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுப்பாங்கன்னு நீங்க நம்ப ஆரம்பிச்ச உடனே டிப்ரெஷனை தண்ணி ஊத்தி மட்டும் இல்ல, உரம் போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்க டிப்ரெஷன்ல இருந்து டிப்ரெஷனுக்கு மெடிசன் எடுத்துக்கிட்டு அப்படியே உங்க வாழ்க்கை கழிஞ்சா யாருக்கு வருமானமோ அவங்க டிப்ரெஷனை ஒரு சேக்ரடான ஒரு விஷயமா மாத்தி உங்களை மூளை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. நார்மலைஸ் பண்றது மட்டும் இல்ல, அத மெதுவா நீங்க உள்ளுக்குள்ள பல பேருடைய அட்டென்ஷன் சிம்பத்தி கிடைக்கிறதுக்காக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிற அந்த ஸ்டைலுக்கு இப்ப போக ஆரம்பிக்கிறீங்க.
இந்த ஓல்டு ஈகோ சிஸ்டம் இதை எல்லாத்துலயும் உடைச்சிட்டு வெளியில வாங்க. அது எப்ப வர்ற அந்த தைரியம் வரும்னா, எப்ப வருவீங்கன்னா, இந்த பட்டாம்பூச்சி மாதிரி கூட்டை உடைச்சிட்டு வெளியில வந்து சிறகடிச்சு எப்ப பறக்க ஆரம்பிப்பீங்கன்னா, உங்களுக்கு உள்ளும் வெளியும் நிகழ்பவற்றை சாட்சியாக பாருங்கள். சாட்சியாக பாருங்கள். ஆழ்ந்து கேளுங்கள். இந்த ஒரே ஒரு சமாதி பழகுதல் ஆரம்பிச்சிங்கனாலே உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்துருங்க. உங்க டேஸ்ட் மாறிடுங்க லைஃப்ல. உணவு, உடை இது சம்பந்தமா மட்டும் இல்ல, உறவு, உங்க குறிக்கோள் சகலத்தை பற்றிய டேஸ்ட் மாறிடும். அடுத்த முக்கியமான சத்தியம், இந்த சமாதி பழக துவங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அருமையான சின்க்ரனிசிட்டியும் ஃப்ளோவும் ஆரம்பிச்சிருங்க. நீங்க யாரா மாறணுமோ, உங்க வெற்றி நிஜமான நீங்களும் உங்களுடைய தினசரி வாழ்க்கையும் ஒரு இனிமையான சின்க்ரனிசிட்டிக்கு வந்துருங்க, ஃப்ளோக்கு வந்துரும். உங்களை அறியாமலே எக்ஸ்ட்ராடினரியான விஷயங்கள் உங்களுக்குள்ள மலர ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள நடக்கிற அத்தனையும் சாட்சியா பார்த்து இந்த நித்திய நிகழ்வுல இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்கள் நினைத்து பார்க்காத, இதுவரைக்கும் கற்பனையே செய்து பார்க்காத சாத்தியங்கள் சத்தியமாவதும் நிஜம் ஆவதும், அதை நோக்கி செல்ல முடியுங்கிற தைரியம், ஸ்ரத்தை, தெளிவு, உயிர்மை உங்களுக்குள்ள மலர்றது நீங்களே பார்ப்பீங்க. ஒரு தந்தையாகின்ற சக்தியை ஆண்மைன்னு சொல்றோம். அது மாதிரி வெற்றியடையும் சக்தியை உயிர்மைன்னு சொல்றேன். வெறும் ஒரு பெண்ணை கர்ப்பமாக்குகின்ற சக்தி மட்டும் ஆண்மை கிடையாது. ஒரு நல்ல தந்தையாகின்ற சக்தி தான் ஆண்மை. நம்ம எல்லாம் நிறைய நல்ல தாய் பற்றி பேசுறோம், நல்ல தந்தை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறோம். ஒரு பையன், ஏமா உன் புருஷன்கிட்ட சொல்லி வை, ரொம்ப என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னா வயசு 14. ஏமா நான் எங்க போற வர என் ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் தொடர்ந்து பேசி என்னை கண்காணிச்சுட்டே இருக்கிறான், சொல்லி வை, வயசு 18. ஏமா எப்படித்தான் போய் இந்த ஆளை போய் கல்யாணம் பண்ணிட்டு நீ குடுத்தனம் பண்றியோ, பையனுக்கு வயசு 21. ஏமா என்னதான் இருந்தாலும் உழைச்சி நம்மளுக்கெல்லாம் சோறு போட்டுறாருல்லம்மா, பையனுக்கு வயசு 28. அம்மா அந்த கஷ்டத்திலையும் அந்த வறுமையிலையும் நம்மளால முடிஞ்சதை திரட்டி என்னவோ பண்ணி நம்மளையெல்லாம் கரை தேத்திட்டாரு இல்லம்மா, பையனுக்கு வயசு 45. ஐ மிஸ் யூப்பா, பையனுக்கு வயசு 50. நல்லா புரிஞ்சுக்கோங்க,
வாழ்க்கையில பல நேரத்துல நமக்குள்ள நாம மெச்சூர்டா இல்லாம இருக்கிறதுனால வெளியில இருக்கிற உறவுகளை பற்றி வச்சிருக்கிற பார்வைகள் எல்லாம் போலியானவை. அந்த பார்வையெல்லாம் ரிஜிடானது, உண்மை சத்தியத்தின் மீது ஸ்தாபிக்கப்பட்டது கிடையாதுங்கய்யா. அதனால உங்களுக்குள்ள இருக்கிறது அத்தனை, உள்ள இருக்கிறது வெளியில இருக்கிறது அத்தனை சாட்சியாக பார்க்க துவங்கினால் உங்களை அறியாத பெரிய சத்தியங்கள், முதிர்ச்சி இதெல்லாம் மலர துவங்குங்க. ஒரு நல்ல தகப்பனாக மாறுவதுதான் ஆண்மை. வெற்றியை அடைவதுதான் உயிர்மை. உயிரோட இருக்கிறவன்லாம் உயிர்மை உடையவன் இல்லைங்கயா. ஆனாய் பிறந்தவன் எல்லாம் ஆண்மை உடையவனும் அல்ல, உயிரோடு இருப்பவனெல்லாம் உயிர்மை உடையவனும் அல்ல. உயிரை உயிர்ப்பித்து இகமும் பரமும் முழுமை காண்பதே உயிர்மை. உங்களுக்கு உள்ளேயும் வெளியிலையும் நடக்கிறத சாட்சியா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா வெளி உலகத்தில் கூட எவ்வாறு செயல்பட வேண்டும், உங்க டேஸ்ட் மாறுறதுனால வர முதிர்ச்சியினாலேயே மிக தெளிவான சரியான முடிவுகள் எடுக்க ஆரம்பிப்பீங்கயா. பயம் கரைஞ்சு போயிடும். இந்த நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷனை சுகம்னு நினைக்கிறீங்க, பயத்தை பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க. கிடையாது. பயத்தால் ஒரு நாளும் பாதுகாப்பு வருவதில்லை. எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சுகமும் கிடையாது. எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சுகமும் தருவதில்லை. சாட்சியா பார்க்கும் பொழுது வருகின்ற தெளிந்த புத்திதான் எதிர்கால வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. பயமில்லாத தெளிந்த புத்தி இருந்தா எப்பேற்பட்ட தாக்குதல்கள் வந்தாலும் நிச்சயமாக உங்களுக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த இருப்பு கடந்ததனால் கொந்தளிக்காது, எதிர்காலத்தால் இழுத்தடிக்கப்படாது. இந்த நித்திய நிகழ்விலே உள்ளும் வெளியும் நிகழ்வது அனைத்தையும் சாட்சியாக பார்க்க துவங்குங்கள். சாட்சியாக பாருங்கள். இத செய்யும் பொழுது உங்களுக்கு உள்ள இருக்கிற நீங்க மாறுவீங்க. எப்படி காணல் நீ கனவுலங்கயா, நல்லா பாருங்க. கனவுல நீங்கன்னு பாக்குறீங்களா? அது அந்த காணல் நீ உள்ள திரும்பி பார்க்கும் பொழுது நிழல் நீ விழிப்புக்கு வந்துருவீங்க. விழிப்புல இருக்க நீங்க உள்ள திரும்பி பார்க்கும் பொழுது துரியத்துல வந்துருவீங்க. நிஜ நீயாக விழித்துக் கொள்ளுவீர்கள். அப்போ உங்களை அறியாத நீங்க ஒரு ஆழ்ந்த சாந்தத்தின் சாநித்தியத்தை, இருப்பை உடையவராக, சுத்த புத்தியோடு இருப்பவராக மாறிவிடுவீர்கள். நல்லா புரிஞ்சு. என்னை எதிர்க்க நினைத்து அழிக்க நினைத்து செயல்பட்டவர்கள், சதித்திட்டம் தீட்டியவர்கள், இவங்க எல்லார்கிட்டையும் இல்லாத என்கிட்ட இருந்த ஒன்னே ஒண்ணு பரமசிவன் அருளாலே அனைத்தையும் சாட்சியாக பார்க்கின்ற, சமாதியிலிருந்தே அனைத்தையும் சாட்சியாக பார்க்கின்ற
பரமசிவன் அருளிய சுத்த புத்தி. அதுதான் இவர்கள் செய்த அத்துணை தாக்குதலிலிருந்தும் நான் என்னை விடுபடுத்திக் கொண்டு காப்பாற்றிக் கொண்டு வெற்றியடைந்து, அதையே இவர்கள் செய்த தாக்குதல்கள் அனைத்தையுமே என் வெற்றிக்கு ஒரு காரணமாகவும் மாற்றிக்கொண்டு அதையே உபயோகித்து வெற்றியையும் அடைய வைத்திருப்பது பரமசாந்த நிலையில் இருக்கும் சுத்த புத்தி. இதுல ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி என்னன்னா, இது உங்களுக்கும் சாத்தியம்யா, ரொம்ப எளிமைங்கயா. நீங்க இதுல ஒன்றும் பெருசா பண்ண வேண்டியதில்லை. தொடர்ந்து குழப்பிட்டே இருக்கிறத நிறுத்தனீங்கன்னா போதும். பல நாடுகளில் 2026 புத்தாண்டு பிறந்து விட்டது, பிறந்து கொண்டிருக்கின்றது. இந்த புத்தாண்டு 2026 பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் எல்லோருக்கும் நன்மையாகவும் இனிமையாகவும் பரமசாந்தத்தை மலர்த்துவதாகவும் முழுமையை அளிப்பதாகவும் ஆனந்தத்தை அளிப்பதாகவும் ஞானத்தை அளிப்பதாகவும் பரமானுபூதியை அளிப்பதாகவும் மாறட்டும். இகபரம் இரண்டும் அடைந்து எல்லா நன்மையும் பெற்று ஆனந்தத்தோடு வாழ்வீர்களாக. பரமாத்வைத பிராப்திரஸ்து, சர்வ மங்கள பிராப்திரஸ்து, சர்வ ஆனந்த பிராப்திரஸ்து, சர்வ ஆரோக்கிய பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்ய பிராப்திரஸ்து. எல்லோருக்கும் எல்லா நன்மையும் கிடைத்து எல்லா ஆனந்தத்தோடும் வாழ்வீர்களாக என்று பரமசிவ பரம்பொருளின் வாழும் சக்தியாக, வாழும் வெளிப்பாடாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றேன். அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றேன். அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றேன். பரமாத்வைத பிராப்திரஸ்து, பரமானந்த பிராப்திரஸ்து, சர்வ ஆனந்த ஆனந்த பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்ய பிராப்திரஸ்து, சர்வ மங்கள பிராப்திரஸ்து, பரமசக்தி பிராப்திரஸ்து, பரமசிவ பத பிராப்திரஸ்து. எல்லோருக்கும் எல்லா நன்மையும் உண்டாகுக என்று பரமசிவ பரம்பொருளின் வாழும் வெளிப்பாடாய் அனைவரையும் வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். இந்த புத்தாண்டு இனிய புத்தாண்டாய், நல்ல நாளாய், நல்ல வருடமாய், நல் வாழ்க்கையாய் எல்லோருக்கும் அமையட்டும். ஓம். Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. don't forget to click the bell icon to receive the notifications.